ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா பாருங்கள் வீடியோ கருக்கில் முருங்கைக்காய் பிடுங்குது மச்சானுக்கு சமைக்கிறதுக்கு. டெய்லி முருங்கைக்காயாக வச்சு கொடுக்குது. அவர் என்ன பண்ணுவார் பாவம், சாமியாக வேற கோடாங்கியாக வேற இருக்கார். முருங்கைக்காயாக அவருக்கு வச்சு கொடுத்தா அந்த மனுஷன் என்ன செய்வார்? பார்த்தீங்களா, முருங்கைக்காய் பிடுங்கிறதுக்கு அக்கா வந்துருச்சு. மச்சானுக்கு முருங்கைக்காய் பிடுங்கிறதுக்கு நம்மளும் 2 முருங்கைக்காயை வாங்கி நம்மளும் 2 சமைப்போம். சமைச்சு சாப்பிட்டு தெம்பாக இருப்போம். சரிங்களா? யார் யாருக்கு வேணும் முருங்கைக்காய் வரவுகளாம் வாங்க. எங்கள் வீட்டில் மச்சான் கோடாங்கியாக இருக்கார். டெய்லி முருங்கைக்காய் வச்சு கொடுக்குது. அவர் என்ன செய்வார்? அவர் கோடாங்கி அடிப்பாரா, முருங்கைக்காய் சாப்பிட்டு தூங்குவாரா? நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். முருங்கைக்காய் கூட எல்லாருக்கும் கூட முருங்கைக்காயை பார்த்தீங்களா? அக்கா காலையில முருங்கைக்காய் பிடுங்க வந்திருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு யார் யாருக்கு முருங்கைக்காய் வேணுமோ வாங்க, பிடிங்கி தரேன். எப்போ ஊருக்கு வந்தாலும் என்னை விடாது, ஒரு நிமிஷம் பிடிங்கி தரேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, நம்ம அக்கா மச்சான் முன்னாடி. இந்த மரம் எப்போ வச்சதுக்கா? 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம்க்கா. நான் வரேன், நான் வரவந்தேன், நான் வரவந்தேன் காய்ச்சிருக்கா. நெசமா தானா? சமைச்சு கொண்டு வரையா தங்கச்சிக்கு? சரி கொண்டு வா. பல் விளக்கவா? சரிங்க காய்ஸ், இப்போதான் நான் வச்ச மரம் முருங்கைக்காய் காய்ச்சிருக்குது. நிறையா காய்ச்சிருக்குது காய். ஆனால் தெரியல, சூரிய ஒளிக்கு தெரியல. பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை வரும்போது சந்தோஷம் எனக்கு. இந்த மரம் எங்கள் வீட்டுக்காரர் வச்ச மரம் நல்லா காய்ச்சிருக்குது. தேங்காய் பார்த்தீங்களா, முருங்கைக்காய் நல்லா காய்ச்சிருக்குது. 2 வீட்லேயுமே 2 பைப்பு இழுத்து வச்சுட்டேன். 2 பைப்பு இழுத்து வச்சிட்டேன். தண்ணிக்கெலாம் நமக்கு பஞ்சம் கிடையாது, எந்த குறையும் இல்லை. ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை, ஆனால் அமைதியான வாழ்க்கை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கை. நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறமா தான் எங்கள் வீடு ஒரு நிலைக்கு வந்தது. இறைவனுக்கு, என்னை படைத்த இறைவனுக்கு நன்றி. பார்த்தீங்களா, நிறையா காய்ச்சிருக்குது. போதுங்க, இந்த அருமையான லைஃபு போதுங்க. இது இங்கே கொல்லைகளை வச்சுருக்கிறேன் பைப்பு. அங்கே வீட்டுக்கிட்ட அந்த 2 வீட்டுக்கிட்ட 2 பைப் வச்சுருக்கேன். இது இங்கே கொல்லைகளை யூஸ் பண்ணுற டாய்லெட்டு. அங்கே பாருங்கள், இது அங்கே எங்களுடைய இயல்பான இயற்கையான இறைவன் கொடுத்த வாழ்க்கை. எதுக்கும் அடுத்த வீட்டுக்கு தண்ணிக்கெல்லாம் போக தேவையில்லை, எந்த வசதியும் குறைவில்லை. நிறைவான வாழ்க்கை, மன நிறைவு எனக்கு இங்கே இருக்குது. நான் சிங்கப்பூரில் 10 வருஷமாக இருந்தபோது கூட எனக்கு அப்படி கிடைக்கல.